வணக்கம். நியூஸ் டுடே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வார்டு 42 அமைந்துள்ள கைலாசம் தெருவில் ரூபாய் 63.34 கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக கட்டப்பட்டுள்ள 392 பகுதி அடுக்குமாடி குடியிருப்புகளை இன்றைய தினம் 20/5/2025 தமிழ்நாடு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனையடுத்து சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் R.T. சேகர் MLA, ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் J.J. எபினேசர் மற்றும் நிர்வாகிகள் கைலாசம் திட்ட பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி குடியிருப்புகளை ஆய்வு செய்தார். இந்நிகழ்வில் பகுதி கழக செயலாளர் ரா. லக்ஷ்மணன், S. ஜெபதாஸ் பாண்டியன், க. ரேணுகா MC, ப. குமார் உள்ளிட்ட வட்ட செயலாளர்கள், மாநில மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள், கழக தோழர்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஒரு குடும்பத்தின் கனவு கடந்த 4 ஆண்டுகளில் ரூபாய் 5,418.58 கோடி மதிப்பீட்டில் மொத்தம் 47,419 அடுக்குமாடி குடியிருப்புகளை மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அவர்களின் கனவுகளை நனவாக்கி அவர்களின் எதிர்காலம் மற்றும் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளித்துள்ளார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இன்று தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கழகம் காக்கும் எங்கள் ஸ்டாலின், ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், கழகம் காக்கும் எங்கள் ஸ்டாலின், கலைஞர் படையின் தளபதி, இளைஞர் இதயங்களுக்கு அதிபதி, கலைஞர் படையின் தளபதி, இளைஞர் இதயங்களுக்கு அதிபதி, ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், கழகம் காக்கும் எங்கள் ஸ்டாலின். தந்த செல்வர் முத்துவேலர் பேரராம், தித்திக்கும் அமுத தமிழை கட்டி காக்கும் தீரராம், திருக்குவளை தந்த செல்வர் முத்துவேலர் பேரராம், தித்திக்கும் அமுத தமிழை கட்டி காக்கும் தீரராம், பகைவர்கள் ஆயிரம் வந்தாலும் சூரராம், படைதனை திரட்டியே வெல்லும் வெற்றி வீரராம், ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், கழகம் காக்கும் எங்கள் ஸ்டாலின். தமிழ்வேந்தர் கலைஞருக்கு தனயனாக பிறந்தவர், செழித்தோங்கும் சென்னை நகரின் தந்தையா